கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேளையில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊரடங்கு காலத்திலே நாம் ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் நாம் ஆராதிக்கின்றோம். இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் பயபக்தியோடு கலந்து கொண்டு ஆண்டவரை மையப்படுத்துவோம். இந்த தொழுகைக்கு நாம் ஆயத்தமாக ஆண்டவரை துதித்து பாடுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணக்கிடுவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மயப்படுத்தும்படியாய் ஆண்டவர் தந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். சென்று போன ஒரு வார காலமாக ஆண்டவர் அடியவர்களை பாதுகாத்து பராமரித்து நன்மையினாலும் கிருபையினாலும் ஆட்கொண்டபடியினால் உம்மை போற்றுகின்றோம். இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற போது உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமுறை சத்திய வசனங்கள், ஆண்டுடைய நாமத்திலே கேட்க இருக்கிற செய்தி எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். எங்கள் இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிக்கிற போது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாய் கண்டுகொள்ள அருள் தருவீராக. இந்த தூய தொழுகையின் ஆரம்பம் முதல் நிறை நேரம் வரையிலும் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆட்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்தும்படியாய் கர்த்தர் அருள் தருவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிந்து மன்றாடுகின்றோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமன். அன்பானவர்களே, நாம் அனைவரும் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நின்று கீர்த்தனை பாமாலையிலே 252வது ஞான பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். தெய்வன்புதான் மாயினிமை, அதற்கென்றே என் உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன். ஞான பாடல்
252. நின்றவாறே முறைமுறையாக 29ஆம் சங்கீதத்தை நாம் படிப்போம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீரின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மைத்துள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபனோனின் சிறியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை எண்ணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். இணைந்து படிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவிக்கோ
என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமுறை என்னை சுத்திகரியும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பிழைகளை அறிக்கை செய்து மன்னிப்பினை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய வாழ்வில் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். இந்த ஓய்வு நாளில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை எண்ணி பார்க்கின்றோம். சென்று போன நாட்களில் சிந்தனையினாலும் செயலினாலும் உம்மை விட்டு தூரம் போன நேரங்கள் ஏராளம். நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யாதபடிக்கு நாங்கள் காணப்பட்டோம். உமக்கு சாட்சியாக வாழ வேண்டிய நேரங்களிலே உம்மை காட்டி கொடுத்தவர்களாக எங்களுடைய வாழ்விலே காணப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் 24 மணிக்கூர்கள் ஆண்டவர் தருகின்றீர். ஆண்டவருக்கென்று உம்மோடு மகிழ்ந்து உறவாட மணித்துளிகள் மாத்திரமே நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் பல சூழல்களில் தீமைகளை கண்டும் காணாதோர் போல நாங்கள் கடந்து சென்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் பெருமையினாலும் மேட்டுமையினாலும் நாங்கள் ஜீவித்து வந்தோம். உம்மிலே காணப்பட்ட தாழ்மை எங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்மை விட்டு தூரம் போனோம் ஐயா, சோரம் போனோம். அடியவர்களுக்கு மன்னிப்பினை அருளி செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு கூட பண்ணுகிறோம். உம்மை ஆராதிப்பதற்கு எங்களிலே தகுதி இல்லை. ஆனாலும் கூட உம்முடைய தூய இரத்தத்தை சிந்தி எங்கள் எல்லோரையும் நீர் மீட்டு கொண்டீரே. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போமா? கரம் கால்களிலே ஆணிகளினால் கடவுப்பட்ட சூழ்நிலையில் மகனே மகளே என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா, என்னுடைய குடும்பத்தவர் செய்த பிழைகளை மன்னியும் தகப்பனே. இந்த சமூகத்திலே பிழைகளை நான் செய்துவிட்டேன். சமூக பிழைகள் இருந்தெல்லாம் நீர் எங்களை மன்னிப்பீராக என்று சொல்லி ஆண்டுடைய இன்ப சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நான் பாவிதான் ஆனால் நீர் என்று சொல்லி பாடல் வரிசையோடு கூட இணைந்து பாடி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமா? Yeah.
மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமன். தொடர்ந்து நாம் நமது ஆண்டவருடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை இணைந்து ஏறெடுப்போம். இந்த நாளையும் நம்முடைய ஆயுசு நாளோடு கூட தந்தாரே. COVID-19 உலக அனைத்திலும் லட்சக்கணக்கான மக்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற போது, கொத்து கொத்தாக மனிதர்கள் மாண்டு கொண்டிருக்கிற போது, தம்முடைய விலையேறப்பெற்ற கிருபையினாலே நம்மையும் குடும்பங்களையும் இறை மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்தாரே. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உலக வாழ்க்கையிலே கடவுள் தந்திருக்கின்ற பெற்றோர், கணவன் மனைவி, உடன்பிறப்புகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உறவு முறைகளுக்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அன்றாட வாழ்க்கையிலே அடிப்படை வசதிகளாகிய உணவு, உடை, உறையுள் தந்து நம் அனைவரையும் ஆண்டவர் தம்முடைய செல்ல கரங்களினாலே அரவணைத்து ஆசீர்வாதமாய் வழிநடத்துகின்றாரே. போதுமான வேலை வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைமையிலும், நம்முடைய தொழில்கள் சரியாக நடைபெறாத போதிலும் பரம தகப்பன் நம்மையும் போஷிக்கின்றாரே. எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். நாம் சென்று போன நாட்களிலே, ஏறெடுத்த பயணங்களிலே நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து எவ்வளவாக நேசித்து வழிநடத்தி வருகிறாரே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ஒடுக்கப்பட்ட நேரங்களிலே, வறுமையாக்கப்பட்ட நேரங்களிலே, வீணான பழிகளை சுமத்தின போதெல்லாம் என் ஆண்டவரே நமக்கு அடைக்கலமாய், நமக்கு தஞ்சமாய், கோட்டையாய் நம்மோடு கூட இருந்தாரே. இந்த ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிப்போமா. உதுகடின் ஸ்தோத்திர பலியினை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். எண்ணி முடியாத நன்மைகளை செய்தார். வியாதியிலே வேதனைப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நாளை காண்போம் என்று சொல்லி பாரத்தோடு கூட இருந்தோம். என் ஆண்டவர் எவ்வளவாக நம்மை நேசித்தாரே. ஆயுசு நாளை கூட்டி தந்து கொண்டிருக்கிறாரே. இந்த ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்மை இறை பிரசவத்தினாலே தாங்கி ஒவ்வொரு நாள் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்க 1000 நாவுகள் கூட இருந்தாலும் சொல்ல முடியாத கிருபைகளை நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அருளி செய்த தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தனை நன்றியோடு துதித்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி பாடல் வரிசையோடு கூட இணைந்து பாடி என் ஆண்டவருக்கு நாம் நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
நமது ஆண்டவர் இரக்கத்தோடு கூட நம்ம எல்லாருடைய பிழைகளை மன்னித்து நாம் ஏறெடுத்த ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்தாரே. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் இணைந்து ஏறெடுத்து ஆண்டவரை மையப்படுத்துவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றேக்கும் உடையவைகளே. ஆமென். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருமறை வசனங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய முதலாவது வேதபாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதிய புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 முடிய. எசேக்கியேல் அதிகாரம் 36 வசனங்கள் 24 முதல் 36 முடிய. நான் உங்களை புறஜாதிகளிடம் அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்திலால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பழங்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் அருவருப்புகள் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தம் அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்படாதிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகள் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறதென்றும் சொல்வார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பதே. Today's second Bible reading is taken from Romans chapter 8 verses from 18 to 25. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. Romans chapter 8 verses from 18. For I consider the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. For the earnest expectation of the creation eagerly waits for the revealing of the sons of God. For the creation was subjected to futility, not willingly, but because of him
who subjected it in hope, because the creation itself also will be delivered from the bondage of corruption into the glorious liberty of the children of God. For we know that the whole creation groans and labors with birth pangs together until now. Not only that, but we also who have the first fruits of the Spirit, even we ourselves groan within ourselves, eagerly waiting for the adoption, the redemption of our body. For we were saved in this hope, but hope that is seen is not hope. For why does one still hope for what he sees? But if we hope for what we do not see, we eagerly wait for it with perseverance. Here ends the reading. Praise be to God. நற்செய்தி பகுதியாக பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய நாம் படிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களை காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். 23ஆம் வசனம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அமைதலான ஓய்வு நாளுக்காக மறுபடியும் தம்மை துதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல விண்ணப்பங்களோடு கூட உம்மிடத்திலே கிட்டி சேருகிறோம். தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்கள் எல்லாருடைய இல்லத்திலும் ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, திருச்சபையினுடைய ஒவ்வொரு சிறார்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். கை குழந்தைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பெற்றோரையும் ஆண்டவருடைய பரம ஆசீர்வாதத்தினாலே நீ காத்து நடத்தும்படியாக வேண்டி நிற்கிறோம். குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் இல்லத்தினுடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற போது நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. குடும்பங்களிலே வேதனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியாக தாழ்மையோடு கூட வேண்டி நிற்கிறோம். ஆகையினாலே குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, தம்முடைய அருளினாலே குடும்பங்களிலே தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் நிறைவாய் தர வேண்டுமாய் தாழ்மையோடு கூட வேண்டி நிற்கிறோம்.
யார் மூலமாய் வேதனை உண்டு பண்ணுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டுமாய் தாழ்மையோடு கூட வேண்டி நிற்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையான வருமானங்களை ஆண்டவர் தருவீராக. போதுமான நிலையிலே தங்களுக்கு இருப்பதை கொண்டு வாழ்வை கட்டி எழுப்பும்படியாய் அத்தனை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க தாழ்மையோடு கூட பணிகிறோம். இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய கல்வியிலே ஒரு கேள்விக்குறியாய் போய்விட்டது. ஏமாற்றமடைந்த சூழ்நிலையிலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய, எப்படி எங்களுடைய வருங்காலங்களை அமைத்து கொள்வது? போட்டி தேர்வுகளுக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, கல்வி கூடம் என்றைக்கு திறக்கும்? எங்களுடைய பிள்ளைகள் என்றைக்கு கல்வி கூடத்திற்கு செல்வார்கள்? பெற்றோர் அவளோடு கூட காத்திருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, கல்விக்கூடத்திற்கு சென்று நாங்கள் என்றைக்கு பயில்வோம் என்ற வாரத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இறங்குவீராக. உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நாட்களிலே நல்ல தரமான கல்வியினை தங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இறங்க பணிவோடு கூட வேண்டி நிற்கிறோம் ஐயா. குடும்பங்களிலே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாதபடிக்கு ஏக்கத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறவர்கள், நாள்பட்ட வியாதியினாலே ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே, படுக்கையிலே வியாதியிலே முடங்கி போயிருக்கிறவர்கள், சென்று போன காலங்களிலே எவ்வளவாக உழைத்தார்கள், இந்த நாட்களிலே வீட்டிற்கு மட்டுமாக தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டு பாரத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே ஏக்கத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் தம்முடைய அன்பை எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் விளங்கச் செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். ஐயோ, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதே என்ற நிலையிலே ஒவ்வொரு நாளும் துயிலெழுகிற போது, ஏன் ஐயா இந்த பாடுகள், ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டங்கள், என்றைக்கு என்னுடைய பாடுகள் தீரும், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷத்தை கண்டுகொள்ள முடியும்? ஏக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதிலே என் ஆண்டவர் உம்முடைய கரத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்ன பரம தகப்பன் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய வியாதி கட்டுகளும் நீங்கி போகட்டும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நடக்கும். ஆமாண்டவரே, நீர் ஜீவிக்கிற தேவன் அல்லவா, வாழ் கொடுக்கிற தேவன் அல்லவா? உம்முடைய பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையிலே கட்டப்பட்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் இருக்கிற எல்லா கட்டுகளையும் நஸ்ர இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீர் அகற்றுவீராக. தகப்பனே, உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் ஒரு மனதோடு கூட கூடி ஆராதிக்கிற காலங்களை எங்கள் ஆண்டவர் துரிதமாக ஏற்படுத்துவீராக. தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும். அது காரணமாக இருக்கின்ற ஊரடங்கு மாற்றப்படட்டும் ஐயா. இந்த உலகமே தத்தளித்து கொண்டிருக்கிறது. தகப்பனே, ஒரு மருந்தாம் குறுமருந்தாம் இயேசுவே, நீர் மாத்திரமே இந்த தொற்று வியாதியிலிருந்து மனுக்குலத்தை பாதுகாக்க முடியும் என்று உம்மையே நம்பியிருக்கிறோம் ஐயா. ஒரு விடுதலை தாரும். விஞ்ஞானிகள் ஆண்டவரே, அறிவாளிகள் ஆண்டவரே, மருத்துவர்கள் எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னுமாக இந்த நோய்க்கு மருந்தினை கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசுவின் கல்வாரி சிலுவை இரத்தத்தினாலே ஆண்டவரே, நீர் தம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் தாழ்மையோடு கூட பணிகிறோம். இந்த வியாதியினாலே தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து லட்சோப லட்சம் மக்கள் உண்டு ஐயா.
மருத்துவமனையிலே ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் உண்டு அல்லவோ, ஆண்டவர் இறங்குவீராக. தகப்பனே, இந்த வியாதியினுடைய பிடியிலே சிக்கி தங்களுடைய ஆண்டவரே பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிற அத்துறை பேருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியாய் சிகிச்சை செய்கிற மருத்துவருடைய கரங்களை தெய்வீக கரங்களாய் மாற்றுவீராக. தாதிகளுடைய பணிகள், தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வியாதியினால் பற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிற போது என் ஆண்டவருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் தாழ்மையோடு கூட வேண்டி நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தொற்று வியாதி நீங்கி போகும்படியாய் அரசு எடுத்துக்கொண்ட முயற்சிகளை என் ஆண்டவர் சந்திக்க பண்ணி வாய்க்க பண்ணி பிரயோஜனமுடையதாக மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் தந்த எங்களுடைய கன்னியாகுமரி பேராயம், எங்களுடைய பேராயர், எங்களுடைய திருச்சபைகளுடைய பொறுப்பாளர்கள், சிறப்பாக நாகர்கோயில் கிறிஸ்து சபையினுடைய ஆண்டவரே திருச்சபையின் கமிட்டி உறுப்பினர்கள், கிளை இயக்க பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாய் நீரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவீராக. தேசத்திலே நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிற அத்துணை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக மிஷனரி ஊழியங்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்மை அறியாத மக்கள் மத்தியிலே என் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு மிஷனரிகளையும், ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனத்தையும் என் ஆண்டவர் இந்த நாட்களிலே நீர் பயன்படுத்துவீராக. அன்புக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற போது, வாழ வழியில்லாமல் தவித்து கொண்டிருக்கிற போது என் ஆண்டவராலே அபிஷேகிக்கப்பட்ட அத்தனை மிஷனரிகளும் இந்த நாட்களிலே எழும்பி பிரகாசிக்கும்படியாய் இருக்கின்ற இடங்களிலே நல்ல ஆன்மீக அறுவடையினை கண்டுகொள்ளும்படியாய் என் ஆண்டவர் இறங்குவீராக. உலகனைத்திலும் வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் பரவும்படியாக உழைத்து கொண்டிருக்கிற அத்துணை மக்களையும் ஆண்டோர் பயன்படுத்துவீராக. எங்களுடைய உறவினர்களாய், நண்பர்களாய், ஆண்டவரே வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே தங்களுடைய கடமைகளை செய்கிறவர்கள், கல்வி பயின்று கொண்டிருக்கிறவர்கள் அத்துணை மக்களும் இருக்கிற இடங்களிலே என் ஆண்டவருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாய் தாழ்மையோடு கூட பணிகிறோம். சொந்த ஊருக்கு வருவதற்கு இயலாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறங்குவீராக. இந்த நாட்களிலே கர்த்தர் வல்லமையாய் செயல்படும்படியாய் தாழ்மையோடு கூட பணிகிறோம். தகப்பனே, இந்த நாளில் நான் கேட்க இருக்கிற சத்திய வசனங்களுக்காய் நன்றி தகப்பனே. எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த தொழுகையினை ஒளி பரப்பும்படியாய் அருமையான ஏலியும் டிவி முயற்சி செய்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அநேக மக்கள் பயன்பெறும்படியாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவீராக. நீரே மகிமைப்படும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயற்கையின் அனுகூலங்களினாலே வரும் நாட்களிலே அத்தனை பேரையும் ஆண்டோர் பாதுகாத்தல்லும், தீமைகளுக்கெல்லாம் விலக்கும் செவ்வையான பாதையிலே நீர் எங்களை நடத்தும்படியாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் காயம்பட்ட பொற்பாதத்திலே முத்தமிட்டு பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். செய்திக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனை கீதங்களிலே 204வது பாடல், திருப்பாத நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். திருச்சபையின் ஆயர்கள் சார்பாக வாழ்த்துதலை மறுபடியும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 22வது வசனம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. The whole creation groans and labors with birth pangs together until now. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. படைப்பு விடுதலைக்காக வேதனையுற்று தவிக்கிறது. கிரியேஷன் groans for liberation. வழிப்போக்கர் ஒருவர் ஒரு நாளிலே பாக்தாத் நகருக்கு நேராக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழிப்போக்கரை கடந்து பிளேக் நோயானது வேகமாக அவரை மறித்து சென்றது. அதை பார்த்தது இந்த வழிப்போக்கர் அந்த பிளேக் நோயை தடுத்து நிறுத்தி அதனிடம், என்ன விஷயமாய், எங்கு விரைவாக போகிறீர் என்று கேட்டார். அதற்கு அந்த பிளேக் நோய், நான் பாகிஸ்தானுடைய பாக்தாத் நகருக்கு நேராக போகிறேன், அங்கே 5000 பேரை நான் கொன்றொழிக்கப் போகிறேன் என்று சொன்னதான். இதை கேட்ட வழிப்போக்கர் பயந்து போய் பாக்தாத் நகர் நோக்கி நடப்பதை நிறுத்திவிட்டு வேறொரு பக்கமாய் நடந்து சென்றார். சில நாட்கள் கழிந்து சென்றது. வழிப்போக்கர் மீண்டுமாக வழியோரமாய் நடந்து வருகிற பொழுது பாக்தாத் நகரிலிருந்து எதிர்கொண்டு வந்த இன்னொரு வழிப்போக்கரை இவர் சந்திக்க நேரிட்டது. அப்பொழுது அந்த வழிப்போக்கரை பார்த்து இவர் கேட்கிறார், நீங்கள் பாக்தாத் நகரில் தானே வருகிறீர்கள்? ஆமாம், கடந்த நாட்களிலே ஏற்பட்ட பிளேக் நோயினாலே அங்கே எத்தனை பேர் மரித்து போனார்கள் என்று கேட்டார். உடனே அந்த வழிப்போக்கர் இவரிடத்தில் சொன்னார், சுமார் 10,000 பேர் மரித்து போனார்கள் என்று சொன்னார். உடனே இந்த முதல் வழிப்போக்கர் தன்னுடைய மனதிற்குள்ளே நினைத்து கொண்டார், இந்த பிளேக் நோயானது நான் 5000 பேரை கொன்றொழிக்கப் போகிறேன் என்றவா சொன்னது, ஏன் 10,000 பேரை கொன்றுவிட்டது என்று சொல்லி தன்னுடைய மனதிற்குள்ளே நினைத்து அவர் மீண்டும் தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்ந்தார். குறிப்பிட்ட நாட்கள் கழிந்து ஒரு கிராமத்தில் இந்த பிளேக் நோயை இந்த முதல் வழிப்போக்கர் மறுபடியும் சந்திக்க நேரிட்டது. அப்பொழுது அவர் கேட்கிறார், நீ பாக்தாத் நகரிலே 5000 பேரை தானே கொன்றொழிப்பேன் என்று சொன்னாய், ஏன் 10,000 பேரை நீர் கொன்றொழித்தாய் என்று கேட்டார். பிளேக் நோய் அதற்கு பதில் சொன்னது, நான் 5000 பேரை தான் கொன்றொழித்தேன், மீதமுள்ள 5000 பேர் தங்களுடைய பயத்தினாலே அவர்கள் இறந்து போனார்கள். அன்பானவர்களே, இன்று பயம் நம்மை ஆட்டி படைக்கிற மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலையை கண்டு அறிந்து கேட்டு அனுதினமும் நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, படைப்பு பிரசவ வேதனை போன்று அது வேதனைப்படுகிறது, பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது. நான் வாழுகிற உலகத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையை நாம் காண முடிகிறது. தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் பிற ஊடகங்களிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வன்முறைகளையும்
அல்லது வன்முறைகளினாலே ஏழைகள், பெண்கள், சிறார்கள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளை, உடைமைகளை இழந்து தவித்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இவர்கள் எழுப்புகிற கூக்குரல்கள், இவருடைய அழுகையின் குரல்கள், இவருடைய அபய குரல்கள் எப்பொழுதும் இந்த சமூகத்திலே ஒலித்து கொண்டே இருப்பதை நாம் காண முடிகிறது. மனிதன் தன்னுடைய பேராசையினாலே வன்முறையினை கையாண்டு பிறரை சுரண்டி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்த இயற்கையும் சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய மனிதனுடைய சுயநலத்தினாலே மனிதகுலமும் இயற்கையும் இன்று அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய படைப்பு, கடவுளாலே உருவாக்கப்பட்ட அவருடைய ஆசீர்வாதமான படைப்பு, அது ஒருபோதும் அழிவுக்குரியதல்ல. ஆண்டவருடைய படைப்பு நமக்கு வாழ்வு தரக்கூடியது. ஆதியாகம புஸ்தகத்தை நான் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் படைத்து அது நல்லதென்று கண்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார். தான் படைத்ததை நல்லதென்று கண்டு அவர் அகமகிழ்ந்தார். ஆனால் பொறுப்பற்ற மனிதனுடைய செயல்களினாலே, எல்லாவற்றையும் தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பேராசையினாலே உண்ணக்கூடாத பழத்தை சாப்பிட்டு பாவத்திற்குள்ளே விழுந்து இந்த படைப்பை அழிக்க தொடங்கிவிட்டான். அங்கிருந்துதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே வன்முறையும் அழிவும் ஆரம்பிக்க தொடங்கியது. ஆக ஆதி முதலே ஆரம்பிக்கப்பட்ட வன்முறையும் அழிவும் இன்றும் சமூகத்திலே தொடருவதை நாம் காண முடிகிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:22 சொல்லுகிறார், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அருமையான ஆசீர்வாதமான அழகான ஒரு அமைப்பினை இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த கிரியேட்டட் ஆர்டர் இஸ் டிஸ்டர்ப்ட் பை ஹியூமனிட்டி. ஆண்டவராலே ஆசீர்வாதமாய் உருவாக்கப்பட்ட அருமையான ஒரு ஆர்டர் இந்த மனிதனுடைய செயல்பாடினாலே உருக்குலைக்கப்பட்டிருக்கிறது. அது செயலிழந்து போன நிலையிலே டிஸ்டர்ப் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லுகிறார். இயந்திரங்களை கொண்டும் நச்சு பொருட்களை விதைத்தும் மனிதனை தாக்கிய மனிதன் இன்று தன்னுடைய அறிவின் வளர்ச்சியினாலே கிருமிகளை உருவாக்கி கிருமிகள் வழியாக போர் தொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆக கடவுளுடைய படைப்புகள் அத்தனையும் இன்று பிரசவ வேதனைப்படுகிறது. இயற்கை ஒரு புறத்திலே பிரசவ வேதனைப்படுகிறது. அதே வேளையிலே மனிதனும் வாழ்க்கையிலே வேதனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார். நான் படித்த வேத பாடங்களை மையமாக வைத்து 2 காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கடினங்கள்? இரண்டாவதாக, நம்முடைய வேதனைகளிலே, நம்முடைய கடினங்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அபயம். ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கடினங்கள்? படைப்பின் வரலாற்றை ஆதியாகம நூலிலே நாம் படிக்கிற பொழுது கடவுள் படைப்பின் மீது கொண்டிருந்த பற்றினை, அன்பினை நாம் காண முடிகிறது. ஆதியாகமம் 1:31 படைத்த அனைத்தும் நல்லதென்று கண்டவர் அதே வேளையிலே மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். கடவுளுடைய நோக்கம் ஒன்று, மனிதனுடைய செயல்பாடு இன்னொன்றாக இருக்கிறது. படைப்பை பண்படுத்தி பாதுகாக்க வேண்டிய மனிதன், படைப்பிற்கு உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டிய மனிதன் ஆண்டவருடைய விருப்பத்தை மறந்து தன்னுடைய சொந்த சுயத்தை வெளிப்படுத்தும்படியாக மனிதன் திசை மாறுகிறான். தன்னுடைய சுயநலத்திற்காக இயற்கையை அழிக்க ஆரம்பித்து விட்டார். படைப்பு அனைத்தும், நிலம், நீர், காற்று, விலங்குகள், தாவரங்கள், பூமியின் கனிம பொருட்கள் அனைத்தும், மக்கள் அனைவரும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இவை ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ வேண்டும். இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீக ஒழுங்கு.
இந்த ஒழுங்கு மனிதனுடைய செயல்பாடுகளினாலே சீர்குலைக்கப்பட்டு விட்டது. இந்த தெய்வீக ஒழுங்கு குலைக்கப்பட்ட பொழுது அல்லது குலைக்கப்படுகிற பொழுது படைப்பு சீர்குலைகிறது, படைப்புகள் அனைத்தும் குறைபடுகிறது, குறைபட்டும் விட்டது. இன்று மனிதனுக்கு விரோதமாக மனிதர்கள், இயற்கைக்கு விரோதமாக மனிதர்களை அல்லது மனிதர்கள் செயல்படுவதை நாம் காண முடிகிறது. மனிதர்களுக்கு விரோதமாக மனிதனுடைய செயல்பாடுகள் வேதனையை அளிக்கிறது. இன்று இரக்கமில்லாத இனவரி கொலைகள், நிறவரி கொடுமைகள், தண்ணீர் கூட மறுக்கப்படும் சாதிய கொடுமைகள், புலம்பெயரும் தொழிலாளர்களுடைய மரணங்கள், விலங்கினங்கள் கருவோடு அழிக்கப்படும் அவலங்கள் பெருகி வருகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பொழுது, பிதாவே நாம் ஒன்றாயிருப்பது போல அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. இது ஆண்டவருடைய ஒரு அறைகூவல், கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த கிரியேட்டட் ஆர்டர் இஸ் டிஸ்டர்ப்டு பை ஹியூமன்ஸ். மனிதன் தன்னுடைய சுய நலத்தினாலே கடவுளாலே உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதமான அமைப்பினை அவன் சீரழித்து விட்டான். இந்த தெய்வீக ஒழுங்கு மனிதனுடைய சுயநலத்தினாலே குலைக்கப்பட்டு படைப்புகள் அழிக்கப்படுகிறதை நம்முடைய கண்ணினாலே நாம் காண முடிகிறது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, படைப்பை ஆண்டு கொள்ளுங்கள். படைப்பை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்வது படைப்பை நீங்கள் டாமினேட் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற லைசன்ஸ் அல்ல. அதே வேளையிலே படைப்பை பாதுகாத்து கொள்ளுங்கள், இயற்கையை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களோடு வாழுகிற மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், நேசியுங்கள், இரக்கம் காண்பியுங்கள். ஆண்டவர் அல்லது கடவுள், மனிதன், இயற்கை, இந்த மூன்றுக்கிடையே ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப், ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். கடவுள், இயற்கை, மனிதன், இந்த மூன்றுக்கும் இடையே ஒரு நல்ல ஒற்றுமை, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஒற்றுமையிலே, இந்த உறவிலே விரிசல் ஏற்படுகிற பொழுது வேதனைகள் உருவாகும், கடினங்கள் உருவாகும். விரிசல் ஏற்பட்ட காரணத்தினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகலமும் படைப்புகள் அனைத்தும் வேதனைப்படுகிறது, பிரசவ வேதனைப்படுகிறது, இயற்கை வேதனையோடு அழுகிறது என்று சொல்லுகிறார். எதற்காக அழுகிறது? விடுதலை வேண்டி அழுகிறது. groaning for liberation, விடுதலைக்காக காத்திருக்கிறது. இயற்கையினுடைய இந்த அழுகையினுடைய வெளிப்பாடுகள் தான் நாம் சந்தித்த சுனாமி, சந்திக்கிற பூமி அதிர்ச்சிகள், ஏன் தற்போது காணப்படுகிற கொரோனாவை கூட நாம் சொல்ல முடியும். ஆக இயற்கையின் அழுகை மனிதனுக்கு வேதனைகளையும் கடினங்களையும் தருகிறது. ஒரு புறத்தில் இயற்கையின் அழுகையினாலே வேதனை கடினங்கள் மனிதனை சந்தித்தாலும், மறுபுறம் அரசோ திருச்சபையோ அநேக வேளைகளிலே மக்களுடைய கடினங்களை கண்டுகொள்வதில்லை. இந்தியாவில் 73% அல்லது 73 மில்லியன் மக்கள் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 67% மக்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். உலக அளவிலே வறுமையின் பட்டியலிலே இந்தியா 3வது இடத்திலே உள்ளது. மறைந்த தலைவர்களுக்கு சிலைகள் வைப்பதிலே அல்லது கோபுரங்கள் கட்டுவதிலே, தலைவர்களுக்கு சிலைகள் வைத்து கோபுரங்கள் வைப்பதிலே முக்கியம் கொடுக்கிற அரசு, அதே வேளையிலே கிராமங்களிலே, நகர்ப்புறங்களிலே அகதிகளாக, ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஏன் இந்த கொரோனா காலத்தில் கூட மக்களுக்கென்று வருகிற பணத்தை
கொள்ளையடிக்கிற தலைவர்களை கூட இந்த நாட்களிலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சில வேளைகளிலே திருச்சபையும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஆலயங்களை கட்டுவதற்கும் நிலங்களை வாங்குவதற்கும் மிஷினரிகளை ஊக்கப்படுத்துவதற்கும் கவனம் செலுத்துகிற பொழுது ஏழைகளை பற்றிய கரிசனை உணர்வு இல்லாமற் போகிறதையும் நாம் காண முடிகிறது. அரசோ நிறுவனங்களோ அல்லது திருச்சபையோ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே மக்களுக்குள்ளே வேதனை, கடினங்கள், தற்காலத்திலே புலம்பெயரும் தொழிலாளர்களுடைய மரணங்கள், அழுகுரல்கள், அவல நிலைகள் மலிந்து போய்விட்டது. அரசோ கம்பெனிகளோ நிறுவனங்களோ அதை குறித்தோ அல்லது ஏழைகளை குறித்தோ கவலைப்படுவதில்லை. தங்களுடைய சொந்த களஞ்சியங்களை நிரப்புவதிலே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள், உற்சாகம் காட்டுகிறார்கள். நம்முடைய அறிவிலே நாம் இதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆமோஸ் தீர்க்க நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறார். ஆமோஸ் 5:11 வாசிக்கிற பொழுது, சிலர் எல்லாவற்றையும் தங்களுக்குரியதாக மாற்றி பிறர் அக்கறையின்றி பிறருக்குரியதை கொண்டு தங்களுக்கு செதுக்கிய கற்களினாலே வீடு கட்டினார்கள். அழகான வீடு கட்டினார்கள். பிறருடைய பணத்தினாலே, பிறருடைய தியாகத்தினாலே, பிறருக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களினாலே தங்களுக்கென்று நிலத்தை வாங்கி தங்களுக்கென்று வீடு கட்டினார்கள். ஆமோஸ் கேட்கிறார் ஒரு கேள்வி, நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ? மச்சுப்பாவிய வீடுகளிலே நீங்கள் மட்டும் வாழ முடியுமோ? ஆமோஸுடைய இந்த அறைகூவல் இந்த கடினமான காலங்களிலே நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும். மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவினை, மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள உறவினை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த உறவிலே விரிசல் வருகிற பொழுது, உறவிலே சிக்கல் வருகிற பொழுது படைப்பு வேதனையோடு அழுகிறது, படைப்பு வேதனையுற்று தவிக்கிறது. ஆண்டவர் இந்த விரிசலை சரி செய்ய அல்லது விரிசல் மாறி ஒற்றுமையோடு வாழ்வதற்கேற்ற அனுகூலங்களை நமக்கு தந்து நம்மிலே எதிர்பார்க்கிறார். ஆக வேதனை ஏன் இந்த கடினங்கள்? நம்முடைய செயல்பாடுகள், ஆண்டவர் உருவாக்கிய அனுபவத்தை நாம் மீறி வாழுகிற பொழுது கடினங்களும் வேதனைகளும் நமக்குள்ளே நாம் வாழுகிற சமூகத்திலே வருகிறது. இரண்டாவதாக, இந்த வேதனைகள் மத்தியிலே, இந்த கடினங்கள் மத்தியிலே கடவுளே நமக்கு அபயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அபயம். ஒரு முறை பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? ஆண்டவரே, நிலைவாழ்வு தருகிற ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. நாங்கள் யாரிடத்திலே போவோம்? ஆண்டவரே, நீர் அல்லவா எங்களுக்கு ஜீவன், நீர் அல்லவா எங்களுக்கு அடைக்கலம். இந்த இயற்கையின் தாக்குதல்கள், இந்த கொரோனா பாதிப்பின் கடினங்கள், நாளுக்கு நாள் இந்த வைரஸினுடைய பாதிப்புகள் அதிகமாகி கொண்டு செல்வதை நாம் காண்கிறோம். இந்த சூழலிலே ஆண்டவர் நமக்கு அபயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு அழகான மலையாள பாடல் ஒன்று உண்டு. கண்ணீர் வருகிற வேளைகளிலே, கஷ்டப்படுகிற வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு அபயம். கண்ணூனிர் தாழ்வரையில் ஞானேற்றம் வலஞ்சிடும் போ, கண்ணூனீர் வார்த்தவனன் காரியம் நடத்தித்தரும். கண்ணூனிர் தாழ்வரையில் ஞானேற்றம் வலஞ்சிடும் போ, கண்ணூனீர்
நீர் வார்த்தவனன் காரியம் நடத்தித்தரும். நின் மனமிளகாதே, நின் மனம் பதறாதே, നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്യം വരെ. നിൻ മനമിളകാതെ, നിൻ മനം പതറാതെ, നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്യം വരെ. ശോധനയോ കൂടിയിടും നേരമതിൽ കുശിനിഴൽ നിനക്കാ. കൂരിരുൾ പാതയതോ ദൂരമാം ശോധനയോ കൂടിയിടും നേരമതിൽ നിൻ മനമിളകാതെ, നിൻ മനം പതറാതെ, നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിൻ മനമിളകാതെ, നിൻ മനം പതറാതെ, നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. കണ്ണുനീർത്താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോൾ കണ്ണുനീർ വാർത്തവനും കാര്യം നടത്തിത്തരും. கண்ணீரின் அனுபவங்களிலே, கஷ்டப்பாடுகள் மத்தியிலே இறைவன் ஆண்டவர் நமக்கு அபயமாக இருக்கிறார். இன்று நாம் சந்திக்கிற இயற்கையான தாக்குதல்கள் அல்லது கொரோனா பாதிப்புகள், இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அபயமாக போதுமானவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24 முதல் 36 வரையுள்ள பகுதியிலே ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்களை குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டினை தெளிவாக தீர்க்கன் எசேக்கியேல் வழியாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் தானியங்களின் விளைச்சல்கள் குறைபட்டு பஞ்சம் ஏற்படும் சூழலிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக தானியம் முளைக்க செய்து அதை மிகுதியாய் விளையச் செய்வேன், உங்கள் மேல் பஞ்சம் வரவிட மாட்டேன். சமீபத்தில் வெட்டுக்கிளிகளுடைய தாக்கம் வட மாநிலங்களிலே பயிர்களை, வருங்காலத்திற்குரிய பயிர்கள் அத்தனையும் அழித்து போட்டுவிட்டது என்று சொல்லுகிற செய்தியை நாம் கேட்கிறோம். ஒருவேளை வருங்காலங்களிலே பஞ்சம் ஏற்படுமோ என்று சொல்லுகிற ஒரு கேள்விக்குறியோடு நாம் நின்று கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அபயமாக இருக்கிறார். இந்த பகுதியில் எசேக்கியேல் தீர்க்கன் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், தானியத்தை முளைக்க செய்து அதை மிகுதியாய் நான் விளையச் செய்வேன், உங்கள் மேல் பஞ்சம் வரவிட மாட்டேன், உங்களை மீண்டும் குடியேற்றுவேன், உங்கள் அழிவிடங்களை கட்டி எழுப்புவேன். பாழாய் கிடந்த நிலம் ஏதேன் தோட்டம் போல மாறும்,
இடிந்து போன தளர்ந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையினை ஆண்டவர் இங்கே கட்டி எழுப்புகிறார். கடவுளுடைய இன்னொரு பதில் என்னவென்று சொன்னால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோவுகள், எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோய்கள் ஒன்றையும் உங்கள் மேல் நான் வரவிட மாட்டேன். ஆக கடினங்களிலே, வேதனைகளிலே கடவுள் இஸ்ரவேலருக்கு அபயமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தார். ஏசாயா தீர்க்க நூலிலே வாசிக்கிறோம், நீர்நிலைகள் வழியாக நீ சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடப்பாய், நீ மூழ்கி போவதில்லை. நீ நடப்பது அக்னியின் மேல்தான், ஆனாலும் அக்னி உன்னை தொடுவதில்லை, அக்னி உன்னை பற்றுவதில்லை, சுடுவதில்லை. நாம் இன்று நோய்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசே சொல்லிவிட்டது, வாழ பழகி கொள்ளுங்கள். நாம் வாழுகிற சூழலிலே கடினங்கள், பயத்தோடு அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டி சென்று கொண்டிருக்கிறோம். இவைகள் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு அபயமாக இருக்கிறார். ஆறுகளை கடப்பாய், அவைகள் உன்னை மூழ்கடிப்பதில்லை. நீ நடப்பது அக்கினி, ஆயினும் அவை உன்னை சுடுவதில்லை. உன்னை விடுவிப்பவர் நானே. பயந்து போன சூழலிலே, பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே நமக்கு அபயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு, தெளிவோடு, தைரியத்தோடு நான் வாழ அழைக்கப்படுகிறோம். சில நேரங்களிலே உலகிலே நடக்கும் போர்கள், வன்முறைகள், கலவரங்கள், இயற்கை சீற்றங்கள், ஏன் வைரஸ் தாக்குதல்கள் போன்றவையெல்லாம் கடவுள் மனிதரை அழிப்பதற்காக பயன்படுத்துகிற கருவிகள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதுண்டு. சில வேளைகளிலே மற்றவர்கள் அதை சொல்லி நாம் கேட்பதும் உண்டு. சில செய்திகளிலே சொல்வதையும் நாம் கேட்பதுண்டு. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே இது உண்மையல்ல என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த கருத்து தவறானது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி ஆகமங்களாகிய சாலோமனின் ஞானம் என்று சொல்லுகிற நூலிலே முதல் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. சாவினை ஆண்டவர் உண்டாக்கவில்லை, வாழ்வோரினுடைய அழிவிலே ஆண்டவர் மகிழ்வதில்லை. சாவினை, சாவிற்குரிய அனுபவத்தினை ஆண்டவர் ஒருபோதும் உண்டாக்கவில்லை. வாழ வேண்டியவர்கள் அழிந்து போவதை ஆண்டவர் கண்டு மகிழ்வதில்லை. அப்படி என்று சொன்னால் கடவுள் விரும்புகிறது மனிதன் வாழ வேண்டும். மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உலகின் தீமைகளை, அழிவுகளை யார் கொண்டு வருகிறது என்று சொல்லுகிற கேள்வி அப்படி என்றால் நமக்குள்ளே எழும்பும். அதே புஸ்தகமாகிய சாலோமனின் ஞான புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 23, 24 வசனங்களிலே அதற்குரிய பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லகையினுடைய பொறாமையினாலே தீமை உருவாகிறது. சாத்தானுடைய பொறாமையினாலே தீமை இந்த உலகத்திலே வருகிறது. ஆகவே சாத்தானை சார்ந்து நிற்போர் தீமைக்கு உள்ளாகிறார்கள். நாம் இயற்கையை அழிக்கிறோம் என்று சொன்னால், மனிதனுக்கு விரோதமாக நாம் வாழுகிறோம் என்று சொன்னால், மனிதனுக்கு விரோதமாக வன்முறைகளை, கொடுமைகளை நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால், நாம் சாத்தானுடைய மக்கள், நாம் அலகையினுடைய பிள்ளைகள், அலகையின் வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் இறைவனுடைய மக்களாக, கடவுளுடைய மக்களாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அபயமாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே சூழலிலே வாழ்வுக்குரிய ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தத்தளிப்பு நிறைந்த, கடினங்கள் நிறைந்த சூழலிலே ஆண்டவருடைய அன்பான சீடர்கள் பயந்து, யூத ஜனங்களுக்கு பயந்து, அதிகாரிகளுக்கு பயந்து, அறை வீட்டுக்குள்ளே பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பயத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகி சொன்னது, சமாதானம் உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாள் மாலை வேளையிலே சீஷர்கள் பயந்து இருந்த பொழுது
பூட்டிய அறைக்குள்ளே இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொன்னார். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. யோவான் 20வது அதிகாரத்திலே நாம் இதை படிக்கிறோம். நம்முடைய துன்பச் சூழலிலே, குழப்பம் நிறைந்த இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அபயம், நமக்கு சமாதானம் தருகிறார். வேதனைகளிலிருந்து விடுதலை தருகிறார். எந்த தீமைகளும் நம்மை அணுகுவதில்லை. ஏனென்று சொன்னால் இயேசு துன்ப கிண்ணத்தை அவர் பெற்று கொண்டிருக்கிறார். ரட்சிப்பின் கிண்ணத்தை நமக்கு தந்து துன்ப கிண்ணத்தை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் பெற்றிருப்பது ரட்சிப்பின் கிண்ணம். ஆகவே வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய தயவினை, தம்முடைய விடுதலையினை தருகிறார் என்று சொல்லுகிற தைரியத்தோடு, நிச்சயத்தோடு நாம் சந்திக்கிற இந்த புதிய நாட்களை நாம் தொடருவோம். ஆண்டவர் நமக்கு அபயமாக இருக்கிறார். கடினங்கள், வேதனைகள் மத்தியில் ஆண்டவன் மேல் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவோம். அவரே நமக்கு அஸ்திபாரம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருளுரையினை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது பற்றுறுதியினை அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொதுபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 269வது பாடலை பாடுவோம். இயேசுவை அன்றி வேறு இரட்சகர் காசினி தனிலுண்டோ மரமே, அவர் நேசம் அறிந்து விசுவாசம் இல்லாமலே மோசம் போவதேன் மனமே. கீர்த்தனை 269வது பாடல்.
பாசமதில் நொந்து நாள்தோறும் அலையுதிரே மனமே அலையுதிரே பூதலமீதினில் போதறிதாம் பரஞ்சோதியை போற்றி செய் மனமே ஜோதியை போற்றி செய்தான் பாதகம் போய் மோட்ச சாதகம் ஆமென் வேதமுறை துதல்லோ மனமே வேதமுறை துதல்லோ இயேசுவை அஞ்சி வேறொரு இரட்சகர் காசினி தனிலுண்டோ மனமே காசினி தனிலுண்டோ அவனே சமறிந்து விசுவாசம் இல்லாமலே மோசம் போவதே மனமே மோசம் போவதே. ஜெபம் செய்வோம். அபயம் தருகிற எங்கள் கண்மலையாகிய நல்ல கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து மன்றாடவும் உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பலனடையவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த ஓய்வு நாளிலும் அபயம் தருகிற ஆண்டவருடைய அடைக்கலமும் பலனையும் நிறைவையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு துணை செய்தீர். படைப்புகள் அத்தனையும் ஒருங்கே வேதனை அடைகிறது விடுதலைக்காக. இந்த சமூக சூழலிலே விடுதலை வேண்டி தவித்து நிற்கிற மக்களுடைய வாழ்விலே விடுதலை நாயகராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய விடுதலையை கொடுப்பவராக, நீருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவராக செயல்படுகிறீர். நன்றி சொல்லுகிறோம். உமது அன்பையும் உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய அருளையும் நிறைவாய் இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய நாட்களிலே நாங்கள் அனுபவிக்க கடவுள் எங்களுக்கு துணை செய்யும். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை சந்திக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். திருமண நாட்களை சந்திக்கிற அருமையான குடும்பத்தின் உமது பிள்ளைகளையும் நிறைவாய் வழிநடத்தும். ஆண்டவரே, வரும் நாட்களிலே இணைந்து உம்முடைய ஆலய நிழலிலே ஆராதிக்கும்படியான வாய்ப்புகளை எங்களுக்கு நிறைவாய் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையிலே எங்களோடு பங்கேற்ற அத்தனை பேரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். சமூகத்திலே சந்தோஷமும் அமைதியும் நிறைவையும் வெளிப்படுத்தும். துதி கன மகிமை அனைத்து உமக்கே தருகிறோம். இவைகளை இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. Stotram, stotram, Israele, nitya Kader, Yehovah Kin, Yelavim, Amin, Yedom, Amin. Katavuke stotram. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி
உங்கள் மேல் கிருபையார் கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவர். இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.